இப்போ பெரம்பலூர் தொகுதி எப்படி இருக்கு? அது எப்பவும் போல தான் இருக்கு. எப்பவும் போல தான் அது பாய் கரெக்டாக போயிட்டு அது பாட்டு அது சைலண்ட் கரெக்டாக நடக்குது. விஜயோட ஆட்சி வந்து மாற்றமா இருக்குன்னு மக்கள் வந்து எதிர்பார்த்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ டிஎம்கே மாற்றா டிவிக்கு அது போக போக தான் சொல்ல முடியும், எடுத்தவொடனே எதையும் சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காருல்ல, பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? சைடு வரவே இல்லையா, என்ன செய்ய போறாரு? ஜெயிச்சதுல இருந்து இந்த சைடு வந்து என்ன எதிர்பார்க்கவே இல்லை, ஜெயிச்சதோட சரி. ஆனா இப்போ வந்து பெரம்பலூர் தொகுதி வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, இப்போ 40 நாள்ல விஜய் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யல, வரவே இல்லையா. அப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டா வரவே இல்லையம்மா. வந்தா தானே என்ன செய்யும். அவர் சொல்லியிருந்தாரு, நான் ஜெயிச்ச உடனே எல்லாரையும் வந்து பாப்பனாரு, ஆனா சொந்த தொகுதியில வரல, நன்றி தெரிவிக்கிறது எப்படி பாக்குறீங்க? வரவே இல்லையம்மா. வந்தா தானே நம்ம என்ன சொல்ல முடியும். ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, என்ன பார்க்க வரேன்னாரு, வரல. அவரை பத்தி நீ கேட்டுனே என்ன வரேன்னு சொன்னாலும் அந்த மாதிரிதான். அது வரவே இல்லையா. திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு. அது என்ன சொல்றது, நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம தொகுதிக்கு வரலன்னா நம்ம வரலன்னு சொல்லிட்டோம். அங்க போனாருன்னா அதெல்லாம் கேட்டு ஏன் வீட்டுக்கு ஏன் வரலன்னா வரல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அங்க போனாரு இங்க போனாரு அதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்க தொகுதிக்கு வரல, எங்க ஊருக்கு வரல, எங்க மக்களை பார்க்கல, எதுவும் செய்யல, அவ்வளவுதான். சட்டமன்றத்துல இந்த பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டாரு. பேச மாட்டாருன்னா எதுவுமே பேச மாட்டாரு. ஆமா, எதுவுமே பேச மாட்டாரு, எங்குமே பேச மாட்டாரு. பாரசாரமா ஃபேமிலி பத்தி தான் பேசுறாரு. இப்ப மாற்றமா ஒண்ணு வேஸ்டா தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் ஜெயிச்ச உடனே பெரம்பலூர் தொகுதிக்கு நான் நன்றி தெரிவிக்க வரேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் வரல. இன்னும் நன்றி வரல, அங்கேயே தேர்ந்துக்கிறான். அங்கே ஒரு பாட்டி கூட நீ அங்கே பெரம்பலூர் ஜெயிச்சு ஆடி வரும் தேர்ந்தவங்களுக்கு ஆளை வரணும். பெரம்பலூர்ல இந்த மக்கள் திடீர்னு இவ்வளவு வாக்கு வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் லைக் அவரை பிடிக்கும், அவ்வளோதான். பிடிக்கும், அதனால அவங்க பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படி இல்லை, பசங்க ஃபுல்லாக கஞ்சாச்சு சுற்றி நிற்கிறானுங்க, அவ்வளோதான். எங்கே பார்த்தா சின்ன சின்ன பசங்க சுற்றி நிற்கிறானுங்க, அவன் பாட்டு ஏதோ ஒன்று சென்னுக்கிறான். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு பெரம்பலூர்ல. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்காங்க. அது எங்கேயுமே தான் இருக்கு. பாட்டுன்னு சுற்றி நிற்கிறானுங்க, பாட்டுன்னு பண்ணின்னு இருக்காங்க. அது அவங்க மேலேயே தப்பு சொல்ல முடியாது, யார் மேலே தப்பு சொல்றது தெரியல. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பெரம்பலூரை சரியா கவனிக்கிறது இல்ல, கரண்ட் கட்டு அப்பப்ப ஆகுது, அவங்க தொகுதியா பாத்துக்கல அப்படின்றாங்க. அது கரண்ட் கட்டு சம்மர் சீசன்ல வரதான் செய்யும், அது எப்பவுமே நடக்கிறது தான் அது. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். நடக்கிறதா இயல்பா, எக்ஸஸா நடக்குது, அவ்வளவுதான். பெரம்பலூர் தொகுதி மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, ஆவரேஜ் தான். இந்த தொகுதிக்கு வரல, எதுவும் செய்யல. தொடர்ந்து எல்லா இடத்தையும் கரண்ட் கட் ஆகுது, பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, திருட்டு கொலை எல்லாம் அதிகமா நடக்குது. இந்த தொகுதியில எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாக்குறீங்க? முதல்ல சட்டசபையில இருக்கிறவங்களே கண்ட்ரோல் பண்ணணும். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு, 2500 ரூபாய் போடுறேன்னாரு. அதை பத்தி மூச்சை விட காணோம், அதை பத்தி மூச்சே விடல. அப்பா எங்க தாத்தா எங்கன்னு தேடுறாரு சட்டசபையில. சினிமாவில் 1008 பணத்தை பார்த்துருப்பாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சட்டசபைக்கு வந்த உடனே பொதுமக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணும் அதை தான் பார்க்கணும். அப்பா காணும் தேடக்கூடாது. திருச்சி கிழக்கு போயிருக்காரு, நன்றி சொல்ல. பெரம்பலூருக்கு வரல. அவர் எந்த தொகுதி வரல, அவரு எந்த தொகுதியுமே வரமாட்டாரு. அவரு எலெக்ஷனுக்கு எல்லா தொகுதியும் போய் சுத்தல, அப்ப போய் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. பெரம்பலூர் மக்கள் ஏமாந்துட்டாங்க. பெரம்பலூர் மக்கள் ஏமாறல. 6 வயசு பையன் 5 வயசு பையன் இருக்கிறான் பத்தியா, அந்த பையன் கிட்ட தான் அவர் ஓட்டு கேட்டாரு. எப்படி கேட்டாருன்னா, காலையில தூங்கி எழுந்துங்கப்பா, அம்மா அப்பா கிட்ட போய் ஸ்கூலுக்கு ஓட்டு போடு. அவன் தான் செய்தான், நீ ஓட்டு போடலன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூல் விட்டு ஓடிடுவேன், எங்கன்னா ஓடிடுவேன். இது பேரண்ட்ஸுங்க என்ன செஞ்சாங்க, இந்த பசங்களுக்கோசரம் பயந்து ஓட்டு போட்டாங்க. அவன் பேரண்ட்ஸுங்க கூட ஓட்டு போடல, ரொம்ப தீவிரமா போய் ஓட்டு போடணும்னு போல. இந்த பசங்களுக்கோசரம் நம்ம பையன் எப்படி பண்றானே, அந்த பையன் எப்படி பண்றானே, அதனாலேயே தான் ஓட்டு போட்டாங்க. பெரம்பலூர் வளர்ச்சிக்கோசரம் அவர் வந்து தொகுதி வந்து பார்வையிட செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கோரிக்கை இருக்கா? எங்க வரவே இல்லையா, எங்க கோரிக்கை வைக்கிறது? வந்தாதானே கோரிக்கை வைக்க முடியும். மனு கொடுக்குறோன்னா ஒரு சட்டசபையில போய் நம்ம மனு கொடுக்குறோம். மனு சட்டசபையில ஆள் இல்லாத போது மனு யாருக்கு கொடுக்குறது? அது மாரி தான் பெரம்பலூர். உங்களோட ஆலோசனை ஏதாவது இருக்கா விஜய் அவர்கள், நீங்க இதை பண்ணுங்க, எங்க தொகுதிக்கு வந்து இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு குறை இருக்குன்னு அதை என்ன சொல்லுங்க? இதெல்லாம் அவருக்கு செய்யறதுக்கு இதுவே கிடையாது.
அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாமே. கொளத்தூரம் திருவிக்கா நகரம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. நம்ம இழந்துட்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெரம்பலூர் தொகுதி மக்களை பார்த்துருக்கோம். பார்த்து இருக்கலாம், பார்க்கல, இதுவரையும் பார்க்கல. மக்கள் எல்லாம் நம்பினதே அதுக்குதான். ஆமா, அவர் நான் பார்க்கணும், அவரை தொட்ட மாட்டோமா, அவருக்கு போட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல மக்கள் இருக்காங்க. இருக்காங்க, ஆனா யாரும் பார்க்கல. அவரால் பார்த்தாலும் ஒண்ணும் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது அவரால். தமிழ்நாடு முழுக்க அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலாலும் அவரோட சொந்த தொகுதியில இந்த கரண்ட் பிரச்சனையோ இல்ல பெண்கள் பாதுகாப்பு எதுவுமே பண்ண எல்லாம் முடியாது. உறுதி பண்ணணும். ஆனா அது பண்ண எப்படி பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தானே பண்ண முடியும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். இனிமேல் ரெடியாகி வந்தாதான் அவன் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம நாசமா போக வேண்டியதுதான். நீங்க ஏதாவது ஐடியா சொல்றீங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் நாசமா போறதா ஐடியா. ஓட்டு போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்காங்க. நான் போடாதவங்களும் அவர் தான் முதலமைச்சர், எம்எல்ஏ. போட்டவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், எம்எல்ஏ. ஓகேவா? ஆனா செய்யல, வரணும், பண்ணணும், பொறுத்து இருந்து பார்ப்போம். வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரியாது இல்ல. நம்ம ஒரு அரசியல் நினைச்சிட்டு இருந்தோம். கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள், எடப்பாடி ஐயா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், எல்லாம் நிறைய புரட்சி தலைவர் அவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் பண்ணாங்க. இவர் ஒரு அரசியல் இப்படி பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதை பொறுத்து தான் பார்க்கணும். உங்களோட ஆலோசனை என்னமா இருக்கும்? நீங்க செய்தா சரியா இருக்குன்னா எப்படி சொல்ல முடியுமா? ஒருத்தர் நல்லவரா கட்டவன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் பண்றதை வச்சுதான் நான் சொல்ல முடியும் இல்லையா? என்ன பண்ணலாம்? ஏதோ குறைபாடாக இருக்கு, நிறைய இருக்கு. அப்படியேதான் பண்ணார், சந்தோஷம், அவ்வளவுதான். மக்களோட குறைய கூட கேட்க ஒரு நேரம் அறவேதிய ஒண்ணுமே சொல்றதுக்கு. ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து மாற்றம் தேர்வு செஞ்சிருக்காங்கல்ல, இப்ப பெரம்பலூர் தொகுதிக்கு இதனால என்ன நல்லது செஞ்சு நடந்திருக்கு? ஒன்னும் தெரியும், எந்த நல்ல நடக்கல. வரைக்கும் தாவக ஜெயிச்சு யாருக்கும் நன்றி சொல்ல எங்கேயுமே போறது கிடையாது. இங்க மாற்றம்னாங்க, ஒரு மாற்றம் ஒன்றும் புரியல. என்ன ஸ்டாலின் தொகுதியில வந்து நல்லா ஆடம்பரமா நல்ல விஷயத்தை மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருன்னு சொல்றாங்க. இப்போ இந்த தொகுதி, சொந்த தொகுதியில விஜய் அவர்கள் ஒண்ணுமே செய்யல, இன்னும் பார்க்கவே இல்லை. அதான் கேட்டா டைம் ஓட்டாண்டாலும் அவங்க இப்பதான் ஆயிடுச்சு, ஒரு மாசம் ஆயிடுச்சு, எங்களுக்கு டைம் கொடுன்றாங்க. குளத்தூர்ல போய் பாருங்க, ஜிகேம் எல்லாம் எப்படி கட்டிச்சு தளபதி. நைட்ல ஒரு மணி திடீர்னு போகுது, 1 மணிக்கு போகுது, 2 மணி தூங்க கேட்டு போய் ஜனங்களுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. எதனால அவர் தான் கண்டுபிடிக்கிறான். அவரு இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே அது எல்லாத்தையும் தான் சொல்றாரு அவரு. எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான், வேற வழி கிடையாது. என்ன பண்ண? சொந்த தொகுதியில பெண்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. சொந்த தொகுதினாக்கா அவர் தொகுதியில அவர் வேற ஊர்ல டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. சின்ன பசங்க பெரியவங்க தான் பாலியல் பலாத்காரம் பங்கு நிறைய நடக்குது. அதை போலீஸ் துறை தான் கட்டுப்படுத்தணும். அது இன்னும் கட்டுப்படுத்தா இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து நல்லபடியா இது பண்ணி மக்கள் பெண்களுக்கு இந்த திங்கப்படம் போட்டாங்க, அவங்களும் பாதுகாப்பு நடத்தாங்க. நான் கேட்டுக்கொள்றேன். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது சொன்னாங்க தான், அவங்களும் பாதுகாப்பு உண்மைதான். அது பெரம்பலூர் மக்கள் அப்ப ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமா? எல்லாரும் டோட்டலா வந்து எல்லாமே ஏமாந்துறாங்க. வர வேண்டிய சான்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அது எதனால வந்து சின்ன பசங்க அந்த மாதிரி பண்ணி இது பண்றாங்க. இப்போ போன முறையே வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, பணியை வந்து தனியார் மையத்தை கொடுத்துட்டாங்க. அதுவே இப்போ திரும்ப அந்த டெண்டர் எடுத்து வச்சிருக்காருல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தூய்மை பணியாளரோட வேலை என்ன கஷ்டம்னு அங்க வேலை செய்யறவங்களை கேட்டாதான் தெரியும். கக்கூஸ் முதல் கொண்டு பாத்ரூம் முதல் கொண்டு டீ அது இது எல்லாத்துலயும் கைய வச்சுதான் அதை சுத்தம் பண்றோம். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற முன்னுரிமையே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா குப்பையும் கைய வச்சு அள்ளுறோம். அந்த இடம் அவங்க இல்லைன்னா சுத்தமாகுமா? மறுபடியும் இப்ப விஜய் அவர்களும் அதே தப்பு தான் பண்றாரு. தனியாருக்கு வந்து உங்க வேலையை வந்து தாரவாத்து கொடுக்குறாரு. அதே எப்படி பாக்குறீங்க? அவரு செய்யறாருன்னா அதுக்கு எதனா உள் காரணம் இருக்கும். அவர் வந்து கஷ்டப்படுறது வந்து தூய்மை பணியாளர்கள் பல பேர் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ண விஜய் சார் எடுக்கிற முடிவுலாம் வந்து அவர் அமைதியா தான் இருப்பாரு, பேச மாட்டாரு. ஆனா வந்து அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். அந்த முடிவு சரின்றீங்களா? பிரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க உங்க வேலையை, பிரைவேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பிரைவேட்ல தானப்பா இருக்குது. அதுக்குதான் போராட்டம் பண்ணி நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வந்தோம். சரி பண்ணுவாருப்பா. இப்பதானே ஆட்சிக்கு வந்துக்கிறார். இப்ப ஸ்டாலின் ஐயாலாம் ஒரு 65 வருஷம் ஆண்டாருன்னு சொல்றாங்க. அவர் இன்னாத்த ஆண்டாருன்னு எனக்கே தெரியல. ஆனா இவர் இப்பதான் வந்துக்கிறாரு. ஒரு எடுத்த உடனே ஒரு வேலையை நம்ம கத்துக்க முடியுமா? இப்போ நான் கூட ஒரு வேலைக்கு போறேன். நான் போன உடனே ஒரு ஆபீஸ்ல வேலை கத்துக்க முடியாது. போய் அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தாதான் நான் கத்துக்க முடியும். நான் போய் அங்க இருக்கிற நிலவரெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவர் கரெக்ட் ஆயிடுவாரு. எல்லாமே சரி பண்ணுவாருப்பா. பெரம்பலூர் தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எலெக்ஷன் முன்னாடி நான் ஜெயிச்ச உடனே என்னோட மக்களை வந்து பாக்குறத முத வேலைன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு நன்றி கூட தெரிவிக்க, நன்றி தெரிவிக்க வரலன்னு சொல்ல முடியாது. ஒரு அவர் என்ன பண்றாரு, கட்சிக்கு போயிட்டாரு. போய் அங்க எவ்வளவு வேலை இருக்குதோ
ஒரு சுமை இருக்குதோ. இப்ப நம்ம கூட ஒரு வீடு கொடுத்து நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன், இப்ப காலி வீட்டுல இருந்து பாத்திரம் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஃபுல்லா அடப்பா இருக்கிற வீட்டுல போய் ஒரு பாத்திரம் எடுக்கனா டைம் ஆகும்லப்பா, டைம் எடுக்கப்பா எல்லாத்துக்குமே. பெரம்பலூர் தொகுதியில வந்து எல்லாமே நல்லா இருக்கா? குடிநீர், இந்த கரண்ட் வசதி, பெண்கள் பாதுகாப்பெல்லாம் உறுதிப்படுத்தணும். பெண்கள் பாதுகாப்புலாம் ஓகே தான்ப்பா, குடிநீர் வசதி எல்லாம் கூட ஓகே. கரண்ட் தான் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு மின்சார தடங்கள் ஏற்பட்டுக்கினே இருக்குது. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தண்ணிலாம் நார்மலா வந்துனே தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புலாம் இருக்குது. 12 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு போனா கூட பொம்பளை பசங்க தைரியமா தான் போயின்னு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்ப அவர் சட்டமன்றத்துல பேசுற அளவுக்கு விடுறாங்க. எதனா வந்து தேவையில்லாத வந்து குடைச்சல் குத்துனே இருந்தா எப்படி பேசுவாரு? இப்போ ஒரு இடத்துல வேலை செய்ய போனா 10 இடத்துல 10 பேர் குடைச்சல் குத்துன்னு இருக்க கூடாது. தேவையில்லாத நீ இதை செய்யல. போன ஆட்சியில எல்லாம் கரெக்டா செஞ்சாங்களாப்பா? நான் கேக்குறேன், போன ஆட்சியில எல்லாம் கரெக்டா நந்திச்சா? அதுக்கெல்லாம் மாற்றம் சொல்லி உங்களுக்கு கேட்கறது. போன ஆட்சியில எதுவுமே செய்யல, சரியாவே செய்யல. எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு, பாதி பேரை பிரிச்சாரு, பாதி பேரை கொடுத்தாங்க. அப்ப கூட நான் 2023 தான் கொடுத்தாரு ஸ்டாலின் ஐயா காசை. இவரு வந்து 2 மாசத்துல குத்துருவாங்கன்னு இன்னும் எதிர்பார்க்கறது எப்படி? அதெல்லாம் முடியாதுப்பா. சொன்ன மாதிரி 2500 எல்லாத்தையுமே தருவாரு. அவர் குடுக்கவே இல்லைனாலும் பார்த்த பத்தி எங்களுக்கு, ஏன்னா எங்க வீட்டு பிள்ளையப்பா அது, எங்க வீட்டு குடும்பத்துல உள்ளவங்க. அவர் தவறு செஞ்சாலும் நம்ம ஏத்துக்கலாம். இப்ப என் மகன் தப்பு பண்ணிட்டான், இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவன் அச்சா வந்து வேற போயிடுன்னு சொல்ல முடியும்? எங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அவரு செய்வே இல்லைனாலும் அவர் எங்க அண்ணன் தான். எம்ஜிஆர் கட்சியாரு சொல்றேன் கேட்டுக்கோ, நல்லா அதிகம் போட்டு டிவியில போடு, நல்லா பண்றான். அந்த மாதிரி யாரும் கிடைக்காது. 3 வருஷத்துல எவனும் ஆட்சி பிடிச்ச கிளடி எவனும் கிடையாது. ஆமா, இப்போ பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காரு? பெரம்பலூர் மட்டும் வருவாரு, இப்போ வந்தாரு, வந்து 1 மாசம் ஆச்சா? என்ன சொல்லுங்க, 1 மாசம் ஆகுது. வந்தவனா வந்து 1 மாசம் எல்லாம் செஞ்சாங்களா? இப்ப ஜெயிச்ச உடனே தொகுதி வந்து பாக்குற நன்றி தெரிவிக்குன்னு சொன்னாரு. வருவாரு அவரு, அவர் தொகுதி முன்னே பாக்குறாரு. தமிழ்நாடு புள்ள பாக்கணும். சட்டசபையில உட்காந்து கேள்வி கேட்கறேன், ஒருத்தன் 2500 ரூபாய் எப்ப கொடுப்ப அப்படின்னு அதான் பிடிப்பாங்க. தொகுதி வந்து பாப்பாரா? ஆனா திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு. திருச்சி கிழக்கு போயிருக்காருன்னா அவரு நிக்கிறாரு, அவருக்கு வேலை செய்ய போவாரு. தொகுதியே கண்டுக்க மாட்டாங்க. பல இடத்துக்கு போக வரதான் செய்வாங்க. சொந்த தொகுதிக்கு வரணும்னு கேக்குறாங்க. சொந்த தொகுதி இன்னதான் செய்வாரு. அது நம்மளே கற்பனை பண்ணி வேண்டியதான். திமுக வேலை தான், வேலை ட்விஸ்ட் பண்ற வேலை தான். அதான் மக்களோட கஷ்டமே என்னன்னு தெரியாம. ஆமா, தெரியாம யாரும் வந்துடுறாங்க. மத்தவெல்லாம் மக்களோட கஷ்டத்தை பொறுத்த உள்ள வந்துடுறாங்க. அட போங்க கம்முன்னு. மின்சாரம் வந்து அங்க கட் ஆகுது, அந்த அதை பத்தி எதுவும் கிடையாது, எல்லாம் கட் ஆகுது. சரியா இருக்கு. ஆமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஜெயிச்ச உடனே அவங்க தொகுதி வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சொந்த தொகுதியான பெரம்பலூருக்கே ஒண்ணு வந்து பாக்கல. 40 நாள் ஆயிடுச்சு. அவங்களுடைய பர்சனல் விஷயமாவும் இருக்கலாம், அரசியல் ரீதியாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு, அப்ப அது அரசியல் காரணமா இருக்கலாம். ஏன்னா அது வந்து வாக்கு கொடுத்தவர் தான் சொல்லணும், பதில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? வாக்கு கொடுத்தவர் ஏன் அது போகலன்றது அவர் தான். மக்களின் வாழ்க்கையோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்காம இன்னும் அவரோட சொந்த பிரச்சனையிலே இன்னும் மாட்டிட்டு இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்துட்டாலே வந்து பர்சனல் விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறப்பட்டு தான் நம்ம வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே வந்து பப்ளிக் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். பர்சனல் வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு, பிளஸ் மைனஸ் எல்லாருக்குமே இருக்கு. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, புது கட்சியா இருந்தாலும் சரி, பழைய கட்சியா இருந்தாலும் சரி, 30-40 வருஷமா இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் பர்சனல் வாழ்க்கையில இருக்கு, இவருக்கும் இருக்கும். அது வேற விஷயம். ஆனா நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்தப்பறம் பொது வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா முயற்சி எடுக்கலன்னு பெரம்பலூர் மக்கள் பாவம். அது எனக்கு எந்த அளவுக்கு நினைவு தெரியல. பட் கரண்ட் கட் ஆகுது, நேச்சுரலா கட் ஆகுது, வருது. பட் சில காரணங்களால வராம போயிருக்கலாம், இல்ல எதிர்கட்சியோட ஆட்களால கூட தரப்படலாம், இப்படியும் இருக்கலாம். ஆனா போன வந்து பெண்களோட பாதுகாப்பு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. காரணம் எனக்கு தெரிஞ்சு ஆட்சியாளர்கள்ன்றத விட இங்க இருக்கிற முதல்ல வந்து இந்த என்ன சொல்றது, சட்டம் சரியில்லை. நம்ம சட்டத்துல 1008 ஓட்டு இருக்கு. தண்டனை இமீடியட்டா இருந்தா எந்த ஒரு தவறும் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. வழிக்கு வந்திருக்காரு, அந்த அரசியலுக்கு வந்திருக்காரு, பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு இன்னும் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியும், எந்தெந்த வழியில செஞ்சா நல்லது, எதெல்லாம் செஞ்சா மக்களுக்கு நேரடியாக போய் சேரும். முதல்ல நேரடியாக சந்திக்க வந்தா தான் நேரடியாக மக்களுக்கு பிரச்சனைகள் தெரிய வரும். அரசியல்வாதிகள் மூலியமா, கட்சி மூலியமா, இல்ல வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் சொல்றத வச்செல்லாம் எந்த பப்ளிக்கும் போய் ரீச் ஆகாது. ஸோ அவர் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில அவருடைய பிரச்சனைகள் இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்ததும் அவர் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பெரம்பலூருக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி பார்க்கலாம். என்ன சொல்றது, முக்கியமா இந்த குழந்தைங்களை பாதுகாக்கும். குழந்தைங்க
பாதுகாக்கணும். சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு போய் பலாத்தி சாவடிச்சு போட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கா பார்க்கணும். பெரம்பலூர்ல வந்து எல்லாமே நல்லா நடக்குதா இல்ல ஏதாவது குறைபாடு இருக்கா? ஒன்றும் குறை கிடையாது. இன்னும் நிறைவேற்றது இது இந்த மகளிருக்கான காசு வந்து 2500 ரூபாய் தரனாரு. அது மக்கள் ரொம்ப ஆவசமா இருக்கிறாங்க. போலி அதான் வேற எதுவும். குடிக்கிற தண்ணி தான் நல்லா இருக்கா? குடிக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு. எப்பலாம் ஒரு வாட்டி தான் ஸ்மெல் வரும். ஒரு நாளைக்கு நாத்தடிக்குது, ஒரு நாளைக்கு நல்லா அடிக்குது. இந்த மாதிரி தான் மக்கள் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோட்டைக்கு போய் இந்த மாதிரி நடக்குது, போராட்டம் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுங்க. இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். ஈவினிங் நான் நைட்டு போனோம். அவ்வளோ அந்த கவர்மெண்ட் அவ்வளோ நல்லா பண்றாங்க. விஜய் வந்தது வந்து எனக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சரி, அந்த சைக்கிள் இப்போ புதுசா நியூவா சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபேக் நியூஸ் இல்ல. நான் பிரைவேட் இல்லையே, கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டாங்களே, யூடியூப்லயே வந்துருச்சு, நான் பார்த்தோம். அந்த நார்மல் சைக்கிள் கொடுக்கறதோட இப்ப கொடுத்த விஜய் கொடுத்தாருல அந்த சைக்கிள் செமையா இருக்கு, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. அவர் நிறைய பண்றாரு. விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க தொகுதியில இருந்து பாக்குறேன்னு சொன்னாரு. 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த தொகுதி மக்கள் வந்து பாக்கல. அதை அவருக்கு ஒன்னொன்னா தானுங்க பண்ண முடியும். அவர் உடனே எதுவுமே வர முடியாது. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. வருவாரு, இந்த தொகுதிக்கு வருவ வாய்ப்பு இருக்கு, பண்ணுவாரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வருவாரு, நிறைய பண்றாரு. அவருக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வருவாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா சொல்லியிருக்காரு வரேன்னு. அவருக்கு அந்த வர அளவுக்கு டைம் இல்ல, அதனால அவர் திருச்சிக்கு போயிருக்காரு. திருச்சிக்குங்களா? அதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க திருச்சிக்கு போனா அவர் இங்க வர வாய்ப்பு இருக்கு, சொல்லியிருக்காரு வரேன்னு. கண்டிப்பா நாங்களும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். வருவார் கண்டிப்பா. பரவாயில்ல, இப்ப எனக்கு சந்தோஷம். சார் வணக்கம். சார் விஜய் சார் வணக்கம். நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லதா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பொறுமையா பண்ணுங்க, ஞாபகமா பண்ணுங்க. இப்போ வந்து பெரம்பலூர் தொகுதியில் அடிக்கடிக்கு வந்து கரண்ட் கட் ஆகும். கரண்ட் ஆஃப் தான் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே கரண்ட் ஆஃப் அதிகமா பேரை கெடுக்கணும்னு பண்றாங்க. நான் போன ஆட்சியில் அப்படி எதுவும் இல்லை, இப்பதான் அப்படி இருக்கு. அது எல்லாமே கெடுக்கணும்னு இருப்பாங்க. இப்பதானே வந்துக்குது புள்ள, கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். எல்லாமே கெடுக்கிறதுக்காக எல்லா கெட்ட வேலையும் செய்வாங்க. ஆட்சியில இருக்கிற புள்ள வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பக்கத்துல இருக்கிற அந்த உறுப்பினருங்க பார்த்து அதை கௌரவமா காப்பாத்தினாங்கன்னா புள்ள பேரை மேல எடுக்கலாம். இப்போ டிஎம்கே ஆட்சி மாதிரி தான் இருக்கு, டிவிக்கு ஒன்றும் புதுசா மாற்றம் டிஎம்கே கூடாத, டிஎம்கே மாதிரி தான் இருக்கு ஆட்சின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதை கட்டுக்கதை. போன வருஷமும் இதே தான் தொடர்ந்தது, இப்பயும் அப்படிதான் இருக்கும். அதை மாத்த முடியாது. யாரையும் கெடுக்கவும் போறதில்ல, ரொம்ப அதிகமா கொடுக்கவும் போறதில்ல. கொடுங்க, ஆனா அந்த புள்ளிய வந்து வாழ வைக்கட்டும். ஒரு 10 வருஷம் வாழ விடுங்க, அதுக்கப்புறம் யாராவது ஆட்சியை பிடிச்சிங்க, மாற்றம் வரும். விஜயகாந்த் மக்கள் வாழ மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவர் வாழ்ந்துடுறாரு, மக்களோட வாழ முடியல. யார் வாழ்ந்துடுறாரு? ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா வருஷமும் நான் இவ்வளவு நாளா இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சரியான தீர்ப்பு வந்து விஜய் புள்ள எடுக்கணும், பொறுமையா எடுக்கட்டும். 5 இல்ல 10 வருஷம் ஆட்சிக்கு வர ஜனங்க விஜய்க்கே போடும். பெரம்பலூர் தொகுதியில வந்து விஜய் வெற்றி பெற்றாரு. இப்போ பெரம்பலூர் தொகுதி எப்படி இருக்கு? அது எப்பவும் போலதான் இருக்கு, எப்பவும் போலதான். அது பாதி கரெக்டா போயிட்டு அது பாட்டு அது செயல கரெக்டா நடக்குது. விஜயோட ஆட்சி வந்து மாற்றமா இருக்குன்னு மக்கள் வந்து எதிர்பார்த்து ஒரு வாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ டிஎம்கேக்கு மாற்றா டிவிக்கு அது போக போக தான் சொல்ல முடியும், எடுத்தவொடனே எதையும் சொல்ல முடியாது. அது இப்பதான் வந்திருக்காங்க, போக போக தான் சொல்ல முடியும். அது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க பார்த்து தான் எதுவுமே சரியா சொல்ல முடியும். எத்தவொடனே ஒரு 50 நாள் எதையும் சொல்ல முடியாதுல்ல. பெரம்பலூர்ல இந்த மக்கள் திடீர்னு இவ்வளோ வாக்கு வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் லைக் அவரை பிடிக்கும், அவ்வளவுதான், பிடிக்கும், அதனால அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜெயிச்சுன்னு நன்றி சொல்ல கூட பெரம்பலூருக்கு வரலன்னு பல பேர் சொல்றாங்களே. ஒரு நாளைக்கு நமக்கே ஒரு நாளைக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தெரியல. வரணும் அது கன்ஃபார்ம். அது அண்ணா சொல்லியிருந்தாரு, வரேன்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. திருச்சி கிழக்கு போயிருக்காரு, ஆனா பெரம்பலூருக்கு வராங்க. அரசியல் காரணம் தெரியல, அதை பத்தி தெரியல, பொலிட்டிக்கலா தெரியல எனக்கு. பட் இங்க வராதுக்கு அவர் ஏதாவது வேலையா இருக்கும். இப்போ ஸ்டாலின் தொகுதி வந்து அவரோட தொகுதி நல்லா சூப்பரா வந்து செஞ்சிருக்காங்க.
பெரம்பலூர்ல அதை விட கூடுதலா செய்வார்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல எப்பயும் போல இருக்கிற அரசியல் தான் இருக்கு? அது எதுவுமே சொல்ல தெரியல, வந்தாதான் அது தெரியும். ஏன்னா ரன்னிங் ஆன பிறகு தானே தெரியும் எதா இருந்தாலும். இப்போ அவங்க வந்திருக்காங்க, என்ன பண்றாங்க பண்ணாதான் தெரியும், பார்த்தாதான் தெரியும். ஏதேனும் ஒரு விஷயத்த வந்து மாற்றம் ஏதாவது தெரியுதா? அந்த ஆட்சியில ஒரு 40 நாள் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பர்சன்டேஜ் தெரியல. பெரம்பலூர்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சரியா இல்ல அப்படின்றத சொல்றாங்க. மேக்ஸிமம் அப்படி இல்லை, பசங்க ஃபுல்லா கஞ்சாச்சு சுத்தி நிற்கிறானுங்க, அவ்வளவுதான். எங்க பார்த்தா சின்ன சின்ன பசங்க சுத்தி நிற்கிறானுங்க, அவன் பாட்டு ஏதோ ஒன்று சென்னுக்கிறான். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு பெரம்பலூர்ல. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கா? அது எங்கேயுமே தான் இருக்கு. பாட்டுன்னு சுத்தி நிற்கிறானுங்க, பாட்டுன்னு பண்ணின்னு இருக்காங்க. அது அவங்க மேலேயே தப்பு சொல்ல முடியாது, யார் மேல தப்பு சொல்றது தெரியல. எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெரம்பலூரை சரியா கவனிக்கிறது இல்ல, கரண்ட் கட்டு அப்பப்ப ஆகுது, அவங்க தொகுதியா பாத்துக்கிட்டு அப்படின்றாங்க. அது கரண்ட் கட்டு சம்மர் சீசன்ல வரதான் செய்யும், அது எப்பவுமே நடக்கிறது தான் அது. ஆனா இதான் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். நடக்கிறதா இயல்பா, எக்ஸஸா நடக்குது, அவ்வளவுதான். பெரம்பலூர் தொகுதி மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, ஆவரேஜ் தான். இப்ப விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காருல்ல, பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? சைடு வரவே இல்லையா, என்ன செய்ய போறாரு? ஜெயிச்சதுல இருந்து இந்த சைடு வந்து என்ன எதிர்பார்க்கவே இல்லை, ஜெயிச்சதோட சரி. எலெக்ஷன் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஜெயிச்ச உடனே ஒவ்வொரு இடத்துக்கு நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னாரு. ஆனா சொந்த தொகுதிக்கே வரல, இந்த தொகுதியே வரல, எதுவும் செய்யல. தொடர்ந்து எல்லா இடத்துலயும் கரண்ட் கட் ஆகுது, பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, திருட்டு கொலை எல்லாம் அதிகமா நடக்குது. இந்த தொகுதியில எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாக்குறீங்க? முதல்ல சட்டசபையில இருக்கிறவங்களே கண்ட்ரோல் பண்ணணும், சட்டசபையில இருக்கிறவங்களே கண்ட்ரோல் பண்றாரு. அதாவது சட்டசபையில ஒரு முதலமைச்சர் போனாருன்னா, முதலமைச்சர் வந்து அந்த எதிரில் இருக்கிறவங்க பெரியவங்களை வந்து சரியா மதிக்கணும். தமிழ்நாட்டோட விவசாயம் வந்து ரொம்ப மோசமா நாங்க போயிட்டு இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்பாரா? அவர் சட்டசபையில இருக்கிறவங்க பெரியவங்களே இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி சரியா எடுத்துன்னு வரலையே, அவர் வந்து மற்ற இதெல்லாம் போய் பார்க்கறது. அவர் வாக்குறுதி சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. ஆமா, அவர் அந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு, 2500 ரூபாய் போடுறேன்னாரு. அதை பத்தி மூச்சை விட காணோம், அதை பத்தி மூச்சே விடல. அப்பா எங்க தாத்தா எங்கன்னு தேடுறாரு சட்டசபையில. அதெல்லாம ஒரு பேச்சு. அரசியல்ல வந்துட்டோம்னா அவருடைய என்னென்ன செய்யணும், நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணும், எது எது குறைபாடு இருக்குது, அவங்க என்ன குறை வச்சுக்கிறாங்க, அது சரி பண்ணணும். அதுதான் அவங்களுடைய சேவை. அது இல்ல அப்பா எங்க தாத்தா எங்கன்னு தேடுறாரு. மக்களோட குறைய பேசுனா அவரோட குறைய பேசிட்டு, மக்களோட குறைய பேசுனா அவங்க சட்டசபையில வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், யாரு எதிர்கட்சி தலைவர்? ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு வணக்கம் பண்ணா எதிர் வணக்கம் பண்ண தெரியாத ஒரு முதலமைச்சரா? அவர் வணக்கம் பண்றாருல்ல, இவர் வணக்கம் திருப்பி பண்ணாரா? அது ஒரு முதலமைச்சரா? முதலமைச்சர்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தகப்பன் நெறி, தகப்பன் ஸ்தானம். அந்த தகப்பன் ஸ்தானம் இருக்கும்போது பிள்ளைங்களை பராமரிக்கணும். அதை பராமரிக்க தெரிஞ்சுக்கணும். நான் தான் வந்துட்டேன், நீ சினிமாவில் 1008 பணத்தை பார்த்துருப்பார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சட்டசபைக்கு வந்த உடனே பொதுமக்களுக்கு என்னென்ன சேவை செய்யணும் அதை தான் பார்க்கணும். அப்பாவை காணும் தேடக்கூடாது. திருச்சி கிழக்கு போயிருக்காரு, நன்றி சொல்ல. பெரம்பலூருக்கு வரல, அவர் எந்த தொகுதி வரல, அவரு எந்த தொகுதியுமே வரமாட்டாரு. அவரு எலெக்ஷனுக்கு எல்லா தொகுதியும் போய் சுத்தல, அப்ப போய் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. பெரம்பலூர் மக்கள் ஏமாந்துட்டாங்க. பெரம்பலூர் மக்கள் ஏமாறல. 6 வயசு பையன் 5 வயசு பையன் இருக்கிறா பத்தியா, அந்த பையன் கிட்ட தான் அவர் ஓட்டு கேட்டாரு. எப்படி கேட்டாருன்னா, காலையில தூங்கி எழுந்துங்கப்பா, அம்மா அப்பா கிட்ட போய் ஸ்கூலுக்கு ஓட்டு போடு. அவன் தான் செய்தான், நீ ஓட்டு போடலன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூல் விட்டு ஓடிடுவேன், எங்கன்னா ஓடிடுவேன். இது பேரண்ட்ஸுங்க என்ன செஞ்சாங்க, இந்த பசங்களுக்கோசரம் பயந்து ஓட்டு போட்டாங்க. அவன் பேரண்ட்ஸும் கூட ஓட்டு போடல, ரொம்ப தீவிரமா போய் ஓட்டு போடணும்னு போல. இந்த பசங்களுக்கோசரம் நம்ம பையன் எப்படி பண்றானே, அந்த பையன் எப்படி பண்றானே, அதனாலேயே தான் ஓட்டு போட்டாங்க. பெரம்பலூர் வளர்ச்சிக்கோசரம் அவர் வந்து தொகுதி வந்து பார்வையிட செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கோரிக்கை இருக்கா? எங்க வரவே இல்லையா? எங்க கோரிக்கை வைக்கிறது? வந்தாதானே கோரிக்கை வைக்க முடியும்.
மனு கொடுக்குறோன்னா ஒரு சட்டசபையில போய் நம்ம மனு கொடுக்குறோம். மனு சட்டசபை ஆள் இல்லாத போது மனு யாருக்கு கொடுக்குறது? அது மாரி தான் பெரும்புறது. உங்களோட ஆலோசனை ஏதாவது இருக்கா விஜய் அவர்கள், நீங்க இதை பண்ணுங்க, எங்க தொகுதிக்கு வந்து இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு குறை இருக்குன்னு அதை என்ன சொல்லுங்க? இதெல்லாம் அவருக்கு செய்யறதுக்கு இதுவே கிடையாது. நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாமே. குளத்தூரம் திருவிக்கா நகரம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. நம்ம இழந்துட்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் வந்த உடனே பெரம்பலூர் தொகுதி வந்து நான் வளர்ச்சி நோக்கி கொண்டு போவேன். முடியாது, யாராலும் முடியாது. அதான் அந்த 2 கட்சியால தான் முடியும். அட்லீஸ்ட் வந்து பெரம்பலூர் தொகுதி மக்களை பார்த்துருக்கோம், பார்த்து இருக்கலாம், பார்க்கல, இதெல்லாம் பார்க்கல. மக்கள் எல்லாம் நம்பினதே அதுக்கு தான். அவர் பார்க்கணும், அவரை தொட்ட மாட்டோமா, அவருக்கு போட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்துல மக்கள் இருக்காங்க. ஆனா யாரும் பார்க்கல. அவரை பார்த்தாலும் ஒண்ணும் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது அவரால். மக்களோட நிலைமை அப்படிதான் இருக்குமா? சேஞ்சஸ் நடக்கும், சேஞ்சஸ் என்ன இருக்கு, எல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு தான் போட்டிருக்காங்க எல்லாமே. சட்டமன்றத்துல இந்த பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டாரு. பேச மாட்டாருன்னா எதுவுமே பேச மாட்டாரு. ஆமா, எதுவுமே பேச மாட்டாரு, எங்குமே பேச மாட்டாரு. காரசாரமா ஃபேமிலி பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலாலும் அவரோட சொந்த தொகுதியில இந்த கரண்ட் பிரச்சனையோ இல்ல பெண்கள் பாதுகாப்பு எதுவுமே பண்ண உறுதி பண்ணணும். ஆனா எப்படி பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தானே பண்ண முடியும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். அந்த 5 வருஷமும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போகுது, எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், 2 கட்சியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு தெருவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க அங்கிருந்து கால் பண்ணாங்கன்னா அது என்ன ஃபால்ட்டானு பார்த்துருவாங்க. இவங்களுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க? இனிமேல் தான் அவங்க ரெடி ஆகி எல்லாம் வரணும். அது எதுவுமே பேச மாட்டாங்க. இனிமேல் ரெடி ஆகி வந்தாதான் அவங்க பார்க்கணும். அதெல்லாம் நம்ம நாசமா போக வேண்டியதுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாசமா போறதா ஐடியா. ஆனா இப்ப வந்து பெரம்பலூர் தொகுதி வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, இப்போ 40 நாள்ல விஜய் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யல, வரவே இல்லையா? அப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டா வரவே இல்லையம்மா. வந்தா தானே என்ன செய்யும். அவர் சொல்லியிருந்தாரு, நான் ஜெயிச்ச உடனே எல்லாரையும் வந்து பாப்பனாரு, ஆனா சொந்த தொகுதியில வரல, நன்றி தெரிவிக்கல, எப்படி பாக்குறீங்க? வரவே இல்லையம்மா. வந்தா தானே நம்ம என்ன சொல்ல முடியும். ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, என்ன பார்க்க வரேன்னாரு, வரல. அவரை பத்தி நீ கேட்டுனே என்ன வரேன்னு சொன்னாலும் அந்த மாதிரிதான். அது வரவே இல்லையா? திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு. அது என்ன சொல்றது, நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம தொகுதிக்கு வரலன்னா நம்ம வரலன்னு சொல்லிட்டோம். அங்க போனாருன்னா அதெல்லாம் கேட்டு வீட்டுக்கு ஏன் வரலன்னா வரல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அங்க போனாரு, இங்க போனாரு, அதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்க தொகுதிக்கு வரல, எங்க ஊருக்கு வரல, எங்க மக்களை பார்க்கல, எதுவும் செய்யல, அவ்வளவுதான். இனிமேல் செஞ்சா சந்தோஷம். பெரம்பலூர் மக்களை வந்து கண்டுக்க மாட்டாங்கன்ற சில அப்படின்னா சொல்ல முடியாதுமா. ஓட்டு போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்காங்க. நான் போடாதவங்களும் அவர் தான் முதலமைச்சர், எம்எல்ஏ. போட்டவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், எம்எல்ஏ. ஓகேவா? ஆனா செய்யல. வரணும், பண்ணணும், பொறுத்து இருந்து பார்ப்போம். வேற என்ன பண்ண முடியும்? பெரம்பலூர் மக்கள் ஏமாந்துட்டாங்களா இல்ல மாற்றம்? அது ஏமாந்துன்னா எப்படி சொல்றது? ஒரு 45 நாள் 50 நாள்ல ஏமாந்தான்னு சொல்ல முடியுமா? 5 வருஷம் ப்ராஜெக்ட் ஆச்சு இது. பார்ப்போம். ஆனா இன்னும் மக்களையும் சந்திக்கலன்றதான் பெரிய குற்றச்சாட்டா. இங்கன்னு இல்லம்மா, எங்க போய் சந்திச்சாரு எனக்கு தெரியலையே. கிழக்கு தொகுதிக்கு போய் ஒரு அரசியல் சந்திச்சிருக்காரு. இல்லம்மா, எல்லாம் அப்படித்தானே, அரசியல் தானே, அது ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஆமா, அண்ணன் கிட்ட சொல்லுங்க. விவசாயிகள் அப்புறம் போராட்டம், பல இடத்துல போராட்டம் நடக்குது. அதை பத்தி இந்த ஆட்சியாளருக்கு எந்த ஒரு பட்சத்துல வாயை திறக்க மாட்டாங்க. என்னப்பா பண்றது? அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு அரசியல் நினைச்சிட்டு இருந்தோம். கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள், எடப்பாடி ஐயா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், எல்லாம் நிறைய புரட்சி தலைவர் அவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் பண்ணாங்க. இவர் ஒரு அரசியல் இப்படி பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதை பொறுத்து தான் பார்க்கணும். உங்களோட ஆலோசனை என்னமா இருக்கும்? நீங்க செய்தா சரியா இருக்குமா? எப்படி சொல்ல முடியுமா? ஒருத்தர் நல்லவரா கட்டவர்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் பண்றதை வச்சுதான் நான் சொல்ல முடியும். என்ன பண்ணலாம்? ஏதோ குறைபாடாக நிறைய இருக்கு. அப்படியேதான் பண்ணார், சந்தோஷம், அவ்வளவுதான். மக்களோட குறைய கூட கேட்க ஒரு நேரம் வரவே இல்லையே, ஒண்ணுமே சொல்றதுக்கு. ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து மாற்றம் தேர்வு செஞ்சிருக்காங்கல்ல, இப்ப பெரம்பலூர் இதனால என்ன நல்லது செஞ்சு நடந்திருக்கு? ஒன்னும் தெரியும், நல்லா நடக்கல. எங்க தலை பெய்யும்போது படுத்து நல்லா இருக்கு. இப்ப மாற்றம்னாங்க, மாற்றம்னா ஒண்ணு வேஸ்டா தான் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் ஜெயிச்ச உடனே பெரம்பலூர் தொகுதிக்கு நான் நன்றி தெரிவிக்க வரேன்னு சொல்றேன். ஆனா இன்னும் வரல. இன்னும் நன்றி வரல. அங்கேயே தேர்ந்துக்கிறான். அங்கே ஒரு பாட்டி கூட நீ அங்கே பெரம்பலூர் ஜெயிச்சு ஆடி யாரும் தேர்ந்தவங்களுக்கு ஆளை வரணும். என்ன பண்ண? கிழக்கு தொகுதிக்கு போயிருக்காரா? திருச்சி கிழக்குக்கு வந்து நன்றி தெரிவிக்க போயிருக்காரு விஜய் அவர்கள்.
ஆனா பெரம்பலூர் தொகுதிக்கு வரல, சொந்த தொகுதியை வந்து விட்டு கொடுத்தாரு. அது அவரை தான் கேட்கணும். யாருமே போல நன்றி சொல்றது இது வரைக்கும் தாவ கட்டி யாரும் நன்றி சொல்ல எங்கேயுமே போனது கிடையாது. எங்களை வந்து தளபதி நன்றி சொல்ல வந்தாரு, தோத்து நன்றி சொல்றது நன்றி போனாரு, எல்லாமே நன்றி சொல்லிடுறாங்க. இவங்க மாற்றம்னாங்க, ஒரு மாற்றமும் ஒன்றும் புரியல. என்ன ஸ்டாலின் தொகுதியில வந்து நல்லா ஆடம்பரமா நல்ல விஷயத்தை மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருன்னு சொல்றாங்க. இப்போ இந்த தொகுதி சொந்த தொகுதியில விஜய் அவர்கள் ஒண்ணுமே செய்யல, இன்னும் பார்க்கவே இல்லை. அதான் கேட்டா டைம் அவுட்டாண்டாலும் அவங்க இப்பதான் ஆயிடுச்சு, ஒரு மாசம் ஆயிடுச்சு, எங்களை டைம் கொடுன்றாங்க. குளத்தூர்ல போய் பாருங்க, ஜிகேம் எல்லாம் எப்படி கட்டி வச்சா தளபதி. ஒரு கல்யாண மண்டபம் அது கலைஞர் எல்லாம் நிறைய கட்டி வச்சுட்டா மக்கள் பயன்பாடு வந்துடும். குளத்தூர்லாம் அங்கே பெரியார போனா இவ்வளோ தண்ணி வரும் ஃபுல்லா மழையில. இப்போ தண்ணி சொட்டுமா கொண்டு நிக்கல அப்படியே அவனுக்கு அந்த அளவுக்கு பண்ணாரு அவரு. ஆனா ஜனம் வந்த மாதிரி ஏமாத்திட்டு கரண்ட் கட்டாச்சுன்னு சொல்லிட்டு பல இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரங்களுக்கு உங்களுக்கு நாங்க டைம் தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு நினைக்கிறீங்க? நாங்க இருக்கு தளபதி இருக்கும்போது கரண்ட் எங்கேயுமே கட் ஆகாது, கரெக்டா வந்து. இப்போ நைட்ல ஒரு மணி திடீர்னு போகுது, 1 மணிக்கு போகுது, 2 மணி தூங்க கெட்டு போய் ஜனங்களுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. எதனால அவர் தான் கண்டுபிடிக்கிறான் அவரு. இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே அது எல்லாத்தையும் தான் சொல்றாரு அவரு. எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான், வேற வழி கிடையாது. என்ன பண்ண சொந்த தொகுதியில பெண்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. சொந்த தொகுதினாக்கா அவர் தொகுதியில அவர் வேற ஊர்ல டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. சின்ன பசங்க பெரியவங்க தான் பாலியல் பலாத்காரம் வந்து நிறைய நடக்குது. அதை போலீஸ் தான் கட்டுப்படுத்தணும். அது இன்னும் கட்டுப்படுத்தா இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து நல்லபடியா இது பண்ணி மக்கள் பெண்களுக்கு இந்த திங்கப்படம் போட்டாங்க, அவங்களும் பாதுகாப்பு நடத்தாங்க. நான் கேட்டுக்கொள்றேன். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது சொன்னாங்க தான், அவங்களும் பாதுகாப்பு உண்மைதான் அது. இப்போ பெரம்பலூர் மக்களுக்கு நான் இந்த விஷயத்த செய்வேன்னு சொல்லியிருப்பார்ல விஜய் அவர்கள்லாம், அதெல்லாம் எப்ப செய்வார்னு நினைக்கிறீங்க? அது செய்யறாரு, எப்போ செய்யறாரு அவர் தான் சொல்லணும். நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு வருஷம் செய்யறாரு, 2 வருஷம் செய்யறாரான்னு. நீங்க வந்து அவருக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னா என்ன சொல்லுங்க? நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, சரியா இருக்கும், இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க ஆலோசனை சொல்லிட்டாரு, அவர் தான் பண்ணோம். இப்போ கூட போராட்டம் தான் எனக்கு. இப்போ இது ஒரு அமைச்சர் பதவி போட்டாருன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மக்களை போராட்டம் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அடக்குமுறையில காவல்துறை வச்சு உடனே கைது பண்றாங்க. ஆனா அவங்க இருக்கும் போது நம்ம அதெல்லாம் செஞ்சா சட்ட ஒழுங்கு சரியில்லை, நீங்க வந்து சர்வாதிகாரம் பண்றேன்னு சொல்றாங்க. மீண்டும் அதே தொடருது. மீண்டும் தான் தொடருது உங்களுக்கு. நாங்க 33 வருஷமா 36 வருஷமா கட்சியில இருக்கிறோம். இதுமாரி அந்த மாதிரி நடந்துரு எங்கேயுமே சரி நல்லபடியா ஆட்சி நடந்தது. இவங்க வந்து இப்ப சட்டசபை அந்த மாதிரி கிண்டரு தளபதி அவர் வயசு கூட மாதிரி இல்லை அவனுக்கு. அந்த அளவுக்கு அசிங்கம் பார்த்துறாங்க அவரை. பெரம்பலூர் மக்கள் அப்ப ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமா? எல்லாரும் டோட்டலா வந்து எல்லாமே ஏமாந்துறாங்க. வர வேண்டிய சான்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அது எதனால வந்து சின்ன பசங்க வந்து அந்த மாதிரி பண்ணி இது பண்றாங்க. அக்கா, இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி வந்து பல நாளா இருந்துச்சு, அவங்களுக்கு பதிலாக ஒரு மாற்றமா வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்து மாற்றம் எதிர்பார்க்கணும் இல்லை ஏமாற்றம் எதிர்பார்க்கணும்? மாற்றம் இருக்கணும் தான்ப்பா. இப்போ வந்து ஒரு தலைவரை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம? இப்போ அவர் வந்து எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒருத்தர் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? எல்லா குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு தலைவர்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம். போன 5 வருஷம் ஆட்சியில அவரை தேர்ந்தெடுத்தோம். அவர் குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஓட்டு போட்டோம். அதனால பார்த்தேன் நாங்க, எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்க வந்து எங்க தலைவரை நாங்க தேர்ந்தெடுத்துருவோம். இப்போ போன முறையே வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, பணியை வந்து தனியார் மையத்தை கொடுத்துட்டாங்க. அதுவே இப்போ திரும்ப அந்த டென்ட் எடுத்து வச்சிருக்காருல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தூய்மை பணியாளரோட வேலை என்ன கஷ்டம்னு அங்க வேலை செய்யறவங்களை கேட்டாதான் தெரியும். கக்கூஸ் முதல் கொண்டு பாத்ரூம் முதல் கொண்டு பீ அது இது எல்லாத்துலயும் கைய வச்சுதான் அதை சுத்தம் பண்றோம். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற முன்னுரிமையே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா குப்பையும் கைய வச்சு அள்ளுறோம். அந்த இடம் அவங்க இல்லைன்னா சுத்தமாகுமா? மறுபடியும் இப்ப விஜய் அவர்களும் அதே தப்பு தான் பண்றாரு. தனியாருக்கு வந்து உங்க வேலையை வந்து தாரவாத்து கொடுக்குறாரு. அதே எப்படி பாக்குறீங்க? அவரு செய்யறாருன்னா அதுக்கு எதனா உள் காரணம் இருக்கும். அவர் வந்து கஷ்டப்படுறது வந்து தூய்மை பணியாளர்கள் பல பேர் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ண விஜய் சார் எடுக்கிற முடிவுலாம் வந்து அவர் அமைதியா தான் இருப்பாரு, பேச மாட்டாரு. ஆனா வந்து அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். அந்த முடிவு சரின்றீங்களா? பிரைவேட் கொடுக்குறாங்க உங்க வேலையை, பிரைவேட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பிரைவேட்ல தானப்பா இருக்குது. அதுக்குதான் போராட்டம் பண்ணி நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம். சரி பண்ணுவாருப்பா. இப்பதானே ஆட்சிக்கு வந்துக்கிற. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே வந்து பிறக்கணும், பேசணும், நடக்கணும், எல்லாம் இருக்கு. இப்போ ஸ்டாலின் ஐயாலாம் ஒரு 65 வருஷம் ஆண்டாருன்னு சொல்றாங்க. அவர் இன்னாத்த ஆண்டாருன்னு எனக்கே தெரியல. ஆனா இவர் இப்பதான் வந்துக்கிறாரு. இனிமே தான் அவருக்கு எல்லாமே தெரியும்.
ஒரு எடுத்த உடனே ஒரு வேலையை நம்ம கத்துக்க முடியுமா? இப்போ நான் கூட ஒரு வேலைக்கு போறேன், நான் போன உடனே ஒரு ஆபீஸ்ல வேலை கத்துக்க முடியாது. போய் அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தாதான் நான் கத்துக்க முடியும். நான் போய் அங்க இருக்கிற நிலவரெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவர் கரெக்ட் ஆயிடுவாரு, எல்லாமே சரி பண்ணுவாருப்பா. பெரம்பலூர் தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எலெக்ஷன் முன்னாடி நான் ஜெயிச்ச உடனே என்னோட மக்களை வந்து பாக்குறத முத வேலைன்னு சொன்னேன். ஆனா இன்னும் வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு நன்றி கூட தெரிவிக்க, நன்றி தெரிவிக்க வரலன்னு சொல்ல முடியாது. ஒரு அவர் என்ன பண்றாரு, கட்சிக்கு போயிட்டாரு, போய் அங்க எவ்வளவு வேலை இருக்குதோ, ஒரு சுமை இருக்குதோ. இப்ப நம்ம கூட ஒரு வீடு கொடுத்து நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன், இப்ப காலி வீட்டுல இருந்து பாத்திரம் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஃபுல்லா அடப்பா இருக்கிற வீட்டுல போய் ஒரு பாத்திரம் எடுக்கனா டைம் ஆகும்லப்பா. டைம் எடுக்கப்பா, எல்லாத்துக்கும் டைம் ஆகும். இப்போ எப்ப மக்களை சந்திக்க வருவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? செய்வாரு, சந்திப்பாருப்பா. அவர் எப்படின்னா, எப்படி சொல்றது, ஜால்ரா ஆட்சின்னு இது பண்ணீங்களா கிடையாது. இதுதான் அவங்களுக்கு செய்யணும். மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும்பா. ஆனா திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு, அது வந்து விமர்சனமா வைக்கிறாங்க. திருச்சி கிழக்கு போய்க்கிறாருன்னா அங்க வந்து அவர் வானான்னு ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடம் இப்ப வந்து நான் பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிறேன், திருச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த மக்களை பாக்கலன்னா கஷ்டம் தானேப்பா. இப்ப நீங்க என்ன வானான்னு சொல்லியும் வந்து பாக்கலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப பெரம்பூர் தொகுதியில அவர் வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டாரு. இப்ப அவங்க கேள்வி கேட்பாங்களா, திருச்சியில இருக்கிறவங்க, நீங்க பெரம்பூர்ல வந்து ஓகே கொடுத்துட்டீங்க, ஆபீஸ் எடுத்துக்கினீங்க, எங்களை வந்து வானா, நாங்க இதுவும் மெஜாரிட்டியா வானான்னு சொல்லிட்டீங்க, அப்ப எங்களை வந்து பார்க்க கூட செய்யலன்னா அப்ப கஷ்டம் தானேப்பா. அதே நம்பிக்கை தான் பெரம்பலூர் தொகுதியும் இருக்கு. எல்லாரும் வந்து ஆசைப்பட்டு வாக்களிச்சாங்க, வந்து பாப்பாரு, நம்மளோட குறை கேட்பாருன்னு. அதெல்லாம் ஒண்ணுக்கு வந்து நாங்க வந்து குறையெல்லாம் நினைக்கலப்பா. செய்வாருப்பா, எங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் கைவிட மாட்டாருப்பா, செய்வாரு. பெரம்பலூர் தொகுதியில வந்து எல்லாமே நல்லா இருக்கா? குடிநீர், இந்த கரண்ட் வசதி, பெண்கள் பாதுகாப்பெல்லாம் உறுதிப்படுத்தணும். பெண்கள் பாதுகாப்பெல்லாம் ஓகே தான்ப்பா. குடிநீர் வசதி எல்லாம் கூட ஓகே. கரண்ட் தான் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு மின்சார தடங்கள் ஏற்பட்டுக்கினே இருக்குது. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணிலாம் நார்மலா வந்துனே தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புலாம் இருக்குது. 12 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு போனா கூட பொம்பளை பசங்க தைரியமா தான் போயின்னு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. சரி, நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லணும்னா, நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செஞ்சா நல்லா இருக்கும், நான் என்ன தொகுதியில இந்த விஷயம் குறைபாடா இருக்கு, அண்ணனுக்கு நான் சொல்ல முடியும்? அவர் எங்க அண்ணன் மாதிரி, தங்கச்சிக்கு அவர் தான் செய்யணும். இப்போ வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க அவருக்கு சொந்தம் தான். இப்ப நாங்க அப்பாவுக்கு அவங்க புள்ளையா பாக்குறாங்க, அம்மாவுக்கு அவங்க புள்ளையா பாக்குறாங்க. எங்க வயசுல உள்ளவங்க அவர் அண்ணனா பாக்குறோம், அண்ணன் வயசுல உள்ளவங்க தம்பியா பாக்குறாங்க. இப்ப எங்க வீட்டு குடும்பத்துல அவர் வந்துட்டாரு, தமிழ்நாட்டு குடும்பத்துல. இனிமே அவர் இந்த ஊருக்கே சொந்தம், அவரு தமிழ்நாட்டுக்கு சொந்த பிள்ளை அவரு. அதனால தான் வீட்டு தாயை விட்டுருவாரா? தம் புள்ள என்ன ராஜா, தாயை விட்டுருவாரா? விட மாட்டாரு. ஏன்னா அவரோட அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. நாங்க தான் அவரை வந்து எங்க சொந்த அண்ணனா, சொந்த அப்பாவா, சொந்த எல்லாமே ஏத்துக்கின பிற்பாடு அவர் எங்களை செய்வாரு, நாங்க நம்புறோம். நான் நம்பிக்கை ஒரு நாளும் விடல. விஜய் நான் செய்ய மாட்டாருன்னு நான் நம்பல, அவர் செய்வார். அவங்க தொகுதி பிரச்சனை வந்து சட்டமன்றத்துல இருந்து எதுவுமே பேசல, அதை பத்தி. இப்ப அவர் சட்டமன்றத்துல பேசுற அளவுக்கு விடுறாங்க. எதனா வந்து தேவையில்லாத வந்து குறைச்சல் குத்துனே இருந்தா எப்படி பேசுவாரு? இப்போ ஒரு இடத்துல வேலை செய்ய போனா 10 இடத்துல 10 பேர் குறைச்சல் குத்துன்னு இருக்க கூடாது. தேவையில்லாத நீ இதை செய்யல. போன ஆட்சியில எல்லாம் கரெக்டா செஞ்சாங்களாப்பா? நான் கேக்குறேன், போன ஆட்சியில எல்லாம் கரெக்டா நடந்துச்சா? அதுக்கெல்லாம் மாற்றம் சொல்லி போன ஆட்சியில எதுவுமே செய்யல, சரியாவே செய்யல. எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு, பாதி பேரை பிரிச்சாரு, பாதி பேரை கொடுத்தாங்க. அப்ப கூட நான் 2023 தான் கொடுத்தாரு ஸ்டாலின் ஐயா காசை. இவரு வந்து 2 மாசத்துல குத்துருவாங்கன்னு இன்னும் எதிர்பார்க்கறது எப்படி? அதெல்லாம் முடியாதுப்பா. சொன்ன மாதிரி 2500 எல்லாத்தையுமே தருவாரு. அவர் கொடுக்கவே இல்லைனாலும் பார்த்த பத்தி எங்களுக்கு, ஏன்னா எங்க வீட்டு பிள்ளையப்பா, அது எங்க வீட்டு குடும்பத்துல உள்ளவங்க. அவர் தவறு செஞ்சாலும் இப்ப என் மகன் தப்பு பண்ணிட்டான், இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவன் அச்சா வந்து வேற போயிடுன்னு சொல்ல முடியும்? எங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அவரு செய்வே இல்லைனாலும் அவர் எங்க அண்ணன் தான். எம்ஜிஆர் கட்சியாரு சொல்றேன் கேட்டுக்கோ, நல்லா அதிகம் போட்டு டிவியில போடு, நல்லா பண்றான். அந்த மாதிரி ஆள் கிடைக்காது. 3 வருஷம் எவனும் ஆட்சி குடிச்ச கிளடி எவனும் கிடையாது. ஆமா, இப்போ பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காரு? பெரம்பலூர் மட்டும் வருவாரு, போய் வந்தாரு, வந்து 1 மாசம் ஆச்சா? என்ன சொல்லுங்க, 1 மாசம் ஆகுது. வந்தவனும் வந்து 1 மாசம் எல்லாம் செஞ்சாங்களா? இப்ப ஜெயிச்ச உடனே தொகுதி வந்து பாக்குற நன்றி தெரிவிக்குன்னு சொன்னாரு. வருவாரு அவரு, வேணும் அவர் தொகுதி முன்னே போகிறாரு. தமிழ்நாடு ஃபுல்லா பாக்கணும். சட்டசபையில உட்காந்து கேள்வி கேட்கற ஒருத்தன்
2,500 எப்போ கொடுப்ப அப்படிங்கும்போது அதான் பிடிப்பாங்க. தொகுதியை வந்து பாப்பாரா? ஆனா திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு. திருச்சி கிழக்கு போயிடுறாருன்னா அவரால் நிக்கிறாரு, அவருக்கு வேலை செய்ய போவாரு. மக்களுக்காக நிக்கல, அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் நிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆறு அதாவது நம்மளா பேசிக்க வேண்டியதான். மக்களுக்காக நிக்கல, அவர் சொந்த விஷயம் நிக்கிறாரு. சொந்த விஷயம் இருந்தா மக்கள் என் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவ்வளவு வாய்ப்பு வந்து எதுக்கு வந்து அவரே வந்துட்டாரு தானே. மக்கள் ஓட்டு போடுறதுல வந்து 108 சீட்டு பின்ன அது எப்படி? ஆனா விஜய் அவர்கள் பல இடத்துக்கு போறாரு வராரு, ஆனா சொந்த தொகுதியே கண்டுக்க மாட்டாங்க. பல இடத்துக்கு போக வரவே செய்வாங்க. சொந்த தொகுதிக்கு வரணும்னு கேக்குறாங்க. சொந்த தொகுதி இனிமேதான் செய்வாரு. அது நம்மளா கற்பனை பண்ணி வேண்டியதான். திமுக வேலை தான், வேலை ட்விஸ்ட் பண்ற வேலை தான். அதான் மக்களோட கஷ்டமே என்னன்னு தெரியாம. ஆமா, தெரியாம யாரும் வந்துடுறாங்க. மத்தவெல்லாம் மக்களோட கஷ்டத்தை பொறுத்த உள்ள வந்துடுறாங்க. அட போங்க கம்முன்னு. மின்சாரம் வந்து அங்க கட் ஆகுது, அந்த அதை பத்தி எதுவும் கிடையாது, எல்லாம் கட் ஆகுது. சரியா இருக்கு. ஆமா, பெரம்பலூர் தொகுதியில மாற்றம்னு சொல்லி விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு பாத்து. ஆக்சுவலா எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன செய்வாருன்ற எதிர்பார்ப்போம். எந்த ஒரு கட்சியில இருந்து இருந்தாலும், யார் வந்தாலும், எந்த பொறுப்புல வந்தாலும் எல்லாம் எதிர்பார்ப்பு என்ன, நல்லது செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போம். வேற பெருசா ஒன்றும் அவர் விஜய் சினிமா நடிகர்ன்றது என்ன பக்கம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சோம். அரசியல் வந்திருக்காரு இல்லையா, நல்லது பண்ணுவாங்க. எல்லா கட்சிகளும் சினிமாவில் வந்தவங்களாம் எதிர்பார்க்கறது அது ஒரு விஷயம். வந்தவங்க எல்லாருமே நல்லது பண்ணுவாங்கன்றது வேற ஒன்று. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஜெயிச்ச உடனே அவங்க தொகுதி வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சொந்த தொகுதியான பெரம்பலூருக்கே ஒன்றும் வந்து பாக்கல. 40 நாள் ஆயிடுச்சு. அவங்களுடைய பர்சனல் விஷயமாவும் இருக்கலாம், அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. திருச்சி கிழக்கு போயிருக்காரு, அப்போ அரசியல் காரணமா இருக்கலாம். ஏன்னா அது வந்து வாக்கு கொடுத்தவர் தான் சொல்லணும், அந்த பதில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. வாக்கு கொடுத்தவர் ஏன் அது போகலன்றது அவர். மக்களின் வாழ்க்கையோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்காம இன்னும் அவரோட சொந்த பிரச்சனையிலே வந்து மாட்டிட்டு இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்துட்டாலே வந்து பர்சனல் விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறப்பட்டு தான் நம்ம வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே வந்து பப்ளிக் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். பர்சனல் வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு, பிளஸ் மைனஸ் எல்லாருக்குமே இருக்கு. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, புது கட்சியா இருந்தாலும் சரி, பழைய கட்சியா இருந்தாலும் சரி, 30-40 வருஷமா இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் பர்சனல் வாழ்க்கையில இருக்கு, இவருக்கும் இருக்கும். அது வேற விஷயம். ஆனா நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்தப்பறம் பொது வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சொந்த தொகுதிக்கு மக்களுக்கு வந்து மின்சாரம் சரியா தரதில்லைன்னு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இது எதிர்கட்சியில நிறைய பேர் பண்றாங்க. இது நம்ம வந்து உண்மை அறியாம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலா பப்ளிக்ல பேசுற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இது யதார்த்தம், இது நிஜம்னு தெரியாம நம்ம எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது, எடுத்துமா கவுத்தமானு சொல்ல முடியாது. இப்போ மின்சாரத்துறையோட நிர்வாகம் சரியில்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, முன்னாடி இருந்தது மின்சாரத்துறையிலும் சீர்கேடு இருந்தது இல்ல, இல்லாம இல்ல. இப்போ இது சரி பண்ணணும்னா உடனே எல்லாம் சரி பண்ண முடியாது. எந்த ஒரு ஆட்சியாளரும் உடனே ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையுமே ஒரே மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ பண்ணிட முடியாது. நிறைய குறையெல்லாம் பார்த்து எங்க தவறு நடக்குது என்ன ஆகுது பார்த்து தான் செய்யணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். உண்மையிலே ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா டைம் எடுக்கலாம். ஆனா முயற்சி எடுக்கலன்னு பெரம்பலூர் மக்கள் பாவம். அது எனக்கு எந்த அளவுக்கு நிஜம் தெரியல. பட் கரண்ட் கட் ஆகுது, நேச்சுரலா கட் ஆகுது, வருது. பட் சில காரணங்களால வராம போயிருக்கலாம், இல்ல எதிர்கட்சியோட ஆட்களால கூட தரப்படலாம், இப்படியும் இருக்கலாம். ஆனா போன முறை ஆட்சியாளரும் எதிர்கட்சி மேல வந்து இப்படி ஒரு பழி வைக்கலன்னு சொல்றாங்க. இல்ல, இப்போ வந்து நடக்கிற சம்பவங்கள், பேசுற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தானே வருது. ஒரு கட்சிக்காரங்க சொல்றாங்க இவங்க பழி வாங்குறாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு நிஜம்ன்றது அவங்கவுங்க தான் சொல்லணும். எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க உண்மையை நிரூபிக்கணும்ல. நாங்க எந்த இடையூறும் கொடுக்கல, எங்களோட கட்சியாளங்க யாரும் வந்து தவறு பண்ணல அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும். அதே மாதிரி இவரும் நிரூபிக்கணும்ல, எதிர்கட்சிக்காரங்க தான் செஞ்சாங்கன்றது இவரும் நிரூபிக்கணும். ஸோ பப்ளிக் பொறுத்தவரைக்கும் எது நடக்குதுன்றது இதுவரும் நிஜமா என்ன தெரியுமா தெரியல. பெரம்பலூர்ல வந்து பெண்களோட பாதுகாப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. காரணம் எனக்கு தெரிஞ்சு ஆட்சியாளர்கள்ன்றதை விட இங்க இருக்கிற முதல்ல வந்து இந்த என்ன சொல்றது, சட்டம் சரியில்லை. நம்ம சட்டத்துல 1008 ஓட்டு இருக்கு. தண்டனை இமிடியேட்டா இருந்தா எந்த ஒரு தவறும் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. தண்டனை தாமதமாகுதுன்னு தெரிஞ்சாலே பெயில்ல வரலாம், எதை வேணா பண்ணலாம், காசு கொடுத்தா வந்துடலாம், எல்லாமே இருக்குது இங்க இந்த நாட்டிலே இருக்கு. நாட்டின் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கு. முதல்ல இந்த சட்டத்தை மாத்தினாதான் நீங்க தண்டனை பெருசா இருந்தா தான், அதுவும் உடனடியா இருக்கும். தவறு பண்ண அன்னைக்கே தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் பயம் வரும். எல்லாருக்கும் என்னன்னா தவறு பண்ணிட்டா பணம் கொடுத்தா இல்ல கட்சிக்காரங்களை பிடிச்சா ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் வர்றதுனால தான் தவறு பண்றதுக்கு தைரியம் வரும். அந்த தைரியம் வரக்கூடாது அப்படின்னா சட்டம் அன்னைக்கே தண்டிக்கணும். இதுதான் இன்னைக்கு கவர்னர் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. உடனடியாக தண்டனை கொடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கும், வந்தா நல்லா இருக்கும். ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா இது அரசியலாவும் சொல்லல, நான் ஒரு அரசு இதுவாகவும் சொல்லல. வந்தா ரொம்ப நல்லது.
எதுக்கு பப்ளிக்கும் நல்லது, அது பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அரசாங்க அதிகாரிகளுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்குமே நல்லது, நாட்டுக்கு நல்லது. எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஆலோசனைன்றது நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்கு, அவருக்கு கூட இருக்க கட்சியில இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க சொல்லாத ஆலோசனை நம்ம ஒன்றும் சொல்லிட போறது இல்லை. பட் என்னன்னா மக்களுக்கான செய்யறதுக்கான வழிக்கு வந்திருக்காரு, அந்த அரசியலுக்கு வந்திருக்காரு, புது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு இன்னும் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியும், எந்தெந்த வழியில செஞ்சா நல்லது, எதெல்லாம் செஞ்சா மக்களுக்கு நேரடியாக போய் சேரும். முதல்ல நேரடியாக சந்திக்க வந்தா தான் நேரடியாக மக்களுக்கு பிரச்சனைகள் தெரிய வரும். அரசியல்வாதிகள் மூலியமா, கட்சி மூலியமா, இல்ல வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் சொல்றத வச்செல்லாம் எந்த பப்ளிக்கும் ரீச் ஆகாது. ஸோ அவர் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில அவருடைய பிரச்சனைகள் இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்தவரும் அவர் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பெரம்பலூருக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி பார்க்கலாம். ஆனா இப்போ பெரம்பலூர்ல விஜய் ஜெயிச்சிருக்காருல்ல, இப்போ வந்து விஜய் இன்னும் அந்த தொகுதிக்கு இன்னும் வரல, அது எப்படி பாக்குறீங்க? வருவாங்க, வராத இருக்க மாட்டாங்க, வருவாங்க. வந்தாக்கா ஏற்கனவே என்ன பண்ணாங்க இருக்கிறவங்க தெரியாது. இப்போ வரவங்க நல்லது செஞ்சா போதும். என்ன சொல்றது, முக்கியமா இந்த குழந்தைங்களை பாதுகாக்கணும். குழந்தைங்க பாதுகாக்கணும். சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இட்டு போய் பலாத்தி சாவடிச்சு போட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கா பார்க்கணும். நல்லதே செய்யணும் நாட்டுக்கு. வயசானவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சா. சொந்த தொகுதியில விஜய் அவர்களை பத்தி, சொந்த தொகுதியில விஜய் அவர்கள் வந்து இன்னும் வரல, இன்னும் இந்த தொகுதியை பாத்துக்க மாட்டாருன்னு கேள்வி. வருவாரு, வராதே இருக்க மாட்டாரு, வருவாரு, வந்தா செய்வாரு, நல்லது செஞ்சா போதும். வேற எதுவுமே வேணும். இப்போ திருச்சிக்கு போயிருக்காரு, நன்றி சொல்ல போயிருக்காரு. ஆனா மக்களுக்கு திருச்சி தொகுதிக்கு நன்றி சொல்ல போயிருக்காரு. ஆனா பெரம்பலூர் தொகுதிக்கு வந்து வரல. வருவாரு, ஒரு தொகுதியா முடிச்சின்னு தான் வருவார். ஒரு தொகுதியா முடிச்சின்னு ஒரு தொகுதியில நல்லதுதான் செய்வார். செய்யாதான் இருக்க மாட்டாரு, செய்வார். இப்போ பெரம்பலூர்ல வந்து எல்லாமே நல்லா நடக்குதா, இல்ல ஏதாவது குறைபாடு இருக்கா? ஒன்னும் குறை கிடையாது. இன்னும் நிறைவேற்றது இது, இந்த மகளிருக்கான காசு வந்து 2500 ரூபாய் தரனாரு. அது மக்கள் ரொம்ப ஆவசமா இருக்கிறாங்க. போலி அதான், வேற எதுவும். எல்லாத்தையுமே கரண்ட் கட் ஆகுதுன்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? கரண்ட் வந்து அது வந்து நம்ம இது பண்றது கிடையாது. அது கேபிள் ஃபால்ட் ஆயிடுச்சுனாக்கா, கேபிள் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கரண்ட் கட் ஆயிடுது. டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுச்சுன்னா கரண்ட் கட் ஆயிடுது. அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு சரியா அரசு நடத்த தெரியலன்னு சொல்றீங்க. அரசுன்னா இப்போ வேலைக்காரங்க கரெக்டா செஞ்சாக்கா அது ஒன்றும் இருக்குது. வேலைக்காரங்க கரெக்டா செய்யணும், பராமரிக்கணும். அவங்க சரியா பராமரிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அவங்க மேல எல்லாம் இவங்க மேல எல்லாம் சொல்லி குறை கிடையாது. வேலை கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்கடான்னாக்கா அவங்க கரெக்டா பராமரிச்சாக்கா அது கூட கட் ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா தானே எவனா செத்தான்ட்டு இருக்கிறாங்க. அதாவது குழந்தைங்கள ஷீட்டு வீட்டுல வச்சுக்கின்னு உட்காந்து குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 1 hour 3 hour கரண்ட் போச்சுன்னா பாதிக்கப்படுறது யாரு? இந்த நடுவுல வந்து இந்த கட்சி பாதிக்கப்படுது. புரியுதுங்களா? இவங்க செய்யற தப்புனால கட்சி பாதிக்கப்படுது. அவங்களாம் பராமரிச்சாக்கா கரெக்டா இருக்கும். செய்யறது இல்லை அவங்களாம். குடிக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இருக்கா? குடிக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு. எப்பவும் ஒரு வாட்டிதான் ஸ்மெல் வரும். ஏன் தெரியுமா? அங்கங்க காவம் நோண்டுறானுங்க, அப்படியே விட்டுறானுங்க. அது என்ன ஆகுது, உள்ள லைன் கட் ஆயிடுது, கார்பரேஷன் வாட்டர் கட் ஆயிடுது. அது இதுல கலப்படமா ஆயிடுது. அது பார்த்தாக்கா ஒரு நாளைக்கு நாத்தடிக்குது, ஒரு நாளைக்கு நல்லா அடிக்குது. இந்த மாதிரி தான். விஜய் அவர்கள் நல்லது செய்வாரா, இல்ல அந்த 5 வருஷமும் காரணம் மட்டுமே சொல்லி இந்த ஆட்சியை நடத்துவாரா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஆர்வம், எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம். பதவி ஆசை. ஆமா, ஜெயிஸ்டார் பதவி ஆசை எல்லாருக்கும் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது. பதவி ஆசை வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு ஆசை எலெக்ஷன்ல நிக்கணும்ட்டு நின்ட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனா நல்லதே செய்வார். ஒரு தொகுதிக்கு போய்க்கிறாரு. அதான் போயிட்டு வருவாரு. உடனே யாருன்னா வந்தவங்க எதுவுமே செய்ய போறது கிடையாது. அவங்க வந்து நாளும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் போனாதான் அதெல்லாம் தெரியும். யாருமே உடனடியா செய்ய போறது கிடையாது. நீயும் ஆகட்டும், நானும் ஆகட்டும், அவங்களும் ஆகட்டும், நாள் ஆகணும்.
நாலு அவனுக்கு இருக்கு, செய்யாத இருக்க மாட்டாங்க, செய்வாங்க. ஆனா பெண்ணோட பாதுகாப்பு உடனே வந்து உறுதி படுத்தணும் இல்ல, அது படுத்த மாட்டாரு. படுத்துவாங்க, எல்லாம் கோரிக்கை நிறைவேற்றணும். இப்போ மக்களுங்க மக்கள் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோட்டைக்கு போய் இந்த மாதிரி நடக்குது, போராட்டம் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுங்க, இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க வந்து உங்க சார்பா விஜய் அவர்களுக்கு வந்து நீ இதை செய்ப்பா, இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு மட்டும் செய்ய வேணாம், மக்களுக்கு மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சா போதும். என்ன சொல்றது, இது வரைக்கும் நல்லதே செய்யலன்றீங்க, நல்லதே செய்ய போறீங்களா? செய்வாங்க, உடனே செய்ய மாட்டாங்க. அதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. செய்வாங்களா அப்படின்ட்டுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. உடனே செய்ய முடியாது, போனோம் ஒரு 5 மாசம் 6 மாசம் போன பிறகு செய்வாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தொகுதியில் நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாரு அப்படின்னு அது தொகுதி மக்கள் சொல்றாங்க. அது போல பெரம்பலூர் தொகுதியும் விஜய் அவர்கள் பண்ணுவாருன்றது எல்லாம் பாக்குறாங்க. பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. நான் வந்து ஒரு நேத்து நான் சொல்றேன், ஸ்ட்ரீட் இதெல்லாமே ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க. நல்ல கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இன்னும் நல்லா பண்றாங்க. அந்த பெருக்கிறவங்க ரோடே சுத்தமா இருக்கு. நேத்து ஈவினிங் நான் நைட்டு போனோம், அவ்வளோ அந்த கவர்மெண்ட் அவ்வளோ நல்லா பண்றாங்க. விஜய் வந்தது வந்து எனக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சரி, அந்த சைக்கிள் இப்ப புதுசா நியூவா சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதுலதான் வந்து ஃபேக் நியூஸ் இல்ல, நான் பிரைவேட்லயே கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டாங்களே, யூடியூப்லயே வந்துருச்சு, நான் பார்த்தோம். அந்த நார்மல் சைக்கிள் கொடுக்கறதோட இப்ப கொடுத்த விஜய் கொடுத்தாருல அந்த சைக்கிள் செமையா இருக்கு, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. அவர் நிறைய பண்றாரு. விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க தொகுதியில இருந்து பாக்குறேன்னு சொன்னாரு. 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த தொகுதி மக்கள் வந்து பாக்கல. அதை அவருக்கு ஒன்னொன்னா தானுங்க பண்ண முடியும், அவர் உடனே எதுவுமே வர முடியாது, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. வருவாரு, இந்த தொகுதிக்கு வருவ வாய்ப்பு இருக்கு, பண்ணுவாரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வருவாரு, நிறைய பண்றாரு. அவருக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ வருவாரு கண்டிப்பா. பெரம்பலூர் தொகுதியில வந்து தொடர்ந்து வந்து கரண்ட் வந்து கட் ஆகுதுல, அது எப்படி சரி பண்ணுவாரா என்ன பாக்கலாம்? அவரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் எவ்வளவுதான் பாப்பாரு, அவரால முடிஞ்ச அளவு ட்ரை பண்றாரு. கரண்ட் அவ்வளவு எல்லாம் கட் ஆகல எனக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் தான். இப்போ நார்மலா அந்த ஆட்சியில இருக்கும் போதும் கட் ஆயிடுச்சு, இந்த ஆட்சியில இருக்கும் போது கட்டா தான் ஆகுது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திருச்சி வந்து ரீஎலெக்ஷன் வைக்க போறாங்க அப்படின்றனால அந்த மக்களை சந்திச்சு போய் பேசினாரு, பிரச்சாரம் பண்ற மாதிரி பேசினாரு. ஆனா பெரம்பலூருக்கு வரல, அப்படி இது ஒரு அரசியல் காரணமா இருக்குமா? அப்படிலாம் ஏங்க அவர் மேல எல்லாத்தையுமே பழி சொல்ல முடியாது. அவர் வருவாரு, கண்டிப்பா சொல்லியிருக்காரு வரேன்னு. அவருக்கு அந்த வர அளவுக்கு டைம் இல்ல, அதனால அவர் திருச்சிக்கு போயிருக்காரு. திருச்சிக்குங்களா? அதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க திருச்சிக்கு போனா அவர் இங்க வர வாய்ப்பு இருக்கு, சொல்லியிருக்காரு வரேன்னு. கண்டிப்பா நாங்களும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம், வருவார் கண்டிப்பா. பெரம்பலூர்ல பெண்கள் பாதுகாப்பு குறைவா இருக்கு, பல இடத்துல வந்து சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, பெண்கள் அந்த சிங்கப்பெண் இது நேத்து கூட பார்த்தேன், ஈவினிங் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும், ரவுண்ட்ஸ்ல வராங்க. வந்து நம்ம எதனா அங்க நின்னாங்கன்னா அவங்க விசாரிச்சுட்டு பார்த்துட்டு தான் போறாங்க. அது எல்லா இடத்துலயும் வராங்க. அந்த பாதுகாப்பு ரொம்ப அது வரவேற்கத்தக்கது. அக்கா, மாற்றத்துக்காக வந்து இப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க பெரம்பலூர் தொகுதியில. இப்போ பெரம்பலூர் தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குது. முன்ன மாதிரி இருக்கா? முன்ன மாதிரி பரவாயில்ல, இப்ப எனக்கு சந்தோஷம். சார் வணக்கம் சார், விஜய் சார் வணக்கம். நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லதா பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு பொறுமையா பண்ணுங்க, ஞாபகமா பண்ணுங்க. இப்ப வந்து பெரம்பலூர் தொகுதியில அடிக்கடிக்கு வந்து கரண்ட் கட் ஆகுது. எல்லா இடத்துலயும் கரண்ட் ஆஃப் தான் பண்றாங்க, எல்லா இடத்துலயுமே கரண்ட் ஆஃப் அதிகமா பேரை கெடுக்கலாம்னு பண்றாங்க. ஆனா போன ஆட்சியில அப்படி எதுவும் இல்ல, இப்பதான் அப்படி இருக்கு. அது எல்லாமே கெடுக்கணும்னு இருப்பாங்க. இப்பதானே வந்துக்குதுக்குள்ள கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும் எல்லாமே. விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொகுதி அதை பாக்குறேன்னு சொல்லி. நிறைய பேர் அவரை தப்பா பேசுறாங்க. அந்த பேச்சுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு நடக்கணும். ஒரு இட்லி கடை, ரோட்ல இட்லி கடை போடுற ஆயா கூட விஜய் சார் பண்ணுவார், விஜய் புள்ள பண்ணும். அப்படி ஒரு சாதாரணமா சொல்றதுக்கு காரணம் விஜய் தான். அந்த பேரை கெடுத்துக்காத அளவுக்கு பார்த்து செய்ய சொல்லி. மக்களை வந்து ஒண்ணு சந்திக்கலன்னு பெரம்பலூர்ல சொல்றாங்க. ஆமா, சந்திக்க முடியுமா இவ்வளவு சீக்கிரத்துல? 50 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க. அன்னைக்கு இல்லாதவன் இப்ப உடனே வந்து அவன் செய்திருவான். நேற்று காலையில பிறந்த பிள்ள இன்னைக்கு நடந்து வருது, இவ்வளவு சீக்கிரம் எப்படி செய்யும்? பொறுமையா தான் செய்யும். மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க. கட்டுக்கதை கட்டி அவனை கெடுக்கணும்னு பாப்பாங்க. அந்த கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காத அளவுக்கு சின்ன பிள்ளை பார்த்து நடந்துக்கோன்ற. பெரம்பலூர்ல பெண்களோட பாதுகாப்பு கொஞ்சம் அது என்ன நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப வந்து பேரை கெடுக்கிறதுக்காக எல்லாம் கெட்ட வேலையும் செய்வாங்க. ஆட்சியில இருக்கிற புள்ள வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல,
பக்கத்துல இருக்கிற அந்த உறுப்பினருங்க பார்த்து அதை கௌரவமா காப்பாத்தினாங்கன்னா புள்ள பேரை மேல எடுக்கலாம். இப்போ டிஎம்கே ஆட்சி மாதிரி தான் இருக்கு, டிவிக்கு ஒன்றும் புதுசா மாற்றம் டிஎம்கே விடாத, டிஎம்கே மாதிரி தான் இருக்கு ஆட்சின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதை கட்டுக்கதை. போன வருஷமும் இதே தான் தொடர்ந்தது, இப்பயும் அப்படிதான் இருக்கும், அதை மாத்த முடியாது. வந்து யாரையும் கெடுக்கவும் போறதில்ல, ரொம்ப அதிகமா கொடுக்கவும் போறதில்ல, பொறுமையா பார்த்து தான் செய்வாங்க. எவ்வளவு பல கோடி சொத்து இருக்குது, அந்த புள்ள வந்து எவ்வளவு எடுத்துக்க போறதில்ல, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்குது. இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. ஆனா அந்த புள்ளிய வந்து வாழ வைக்கட்டும், ஒரு 10 வருஷம் வாழ விடுங்க, அதுக்கப்புறம் யாராவது ஆட்சியை பிடிச்சிங்க, மாற்றம் வரும். விஜயகாந்த் மக்கள் வாழ மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அவர் வாழ்ந்துடுறாரு, மக்களோட வாழ முடியல. யார் வாழ்ந்துடுறாரு? ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா வருஷமும் நான் இவ்வளவு நாளா இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சரியான தீர்ப்பு வந்து விஜய் புள்ள எடுக்கணும், பொறுமையா எடுக்கட்டும். 5 இல்ல 10 வருஷம் ஆட்சிக்கு வர ஜனங்க விஜய்க்கே போடும். ஒரு இட்லி கடை ஆயா சொல்லு, விஜய் சார் விஜய் புள்ள பிடிக்கும், விஜய் புள்ள எனக்கு தள்ளுவடி கொடுக்கும், இப்ப கொடுப்போம்னு சொல்லல, கொடுக்கும். அந்த நம்பிக்கை வந்து காப்பாத்தணும் புள்ள, அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. தேங்க்ஸ்ப்பா.